கார்ல இருக்க பையனை பாத்திருக்கீங்களா? இல்லங்க. அம்மா நீங்க இந்த காரு இது மாறுது இல்ல இந்த கார் இல்லைங்க. சுயம்பு, நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசலாமா? ஆமாங்க, அதான் நானும் சொல்லுதேன். இந்த படத்துல இருக்கிற வருண் பிரபான்ற பையன் ஐஜி கீதா பிரபாரோட ஒரே மகன். 25 நாளா காங்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னால அவன் நேச்சுரல் கிளப் கேம்ப் போயிருக்கும்போது உங்க பொண்ணு செல்வியோட அறிமுகமாயிருக்கான். நாங்க காமிச்ச மஞ்சள் கலர் கார்ல அவன் இங்க வந்திருக்கான். அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காரையும் இளஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாரி குளத்துல எங்க ஆளுங்க எடுத்துட்டாங்க. நாங்க இங்க வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, அந்த வருண்ன்ற பையனுக்கு உங்க பொண்ணு தெரியும்ன்றதுனால. இன்னொன்னு, எங்க கான்ஸ்டபிள் பெருமாள் நீங்க அந்த காரை ஓட்டிட்டு போனதை பார்த்திருக்காரு. நம்ம டானா ஊர் இருளப்பபல்ல வீட்டுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்த போது அந்த காரை நீ ஓட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பையன் எங்க வந்திருக்கான். அதுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாங்க ஊர்லயே இல்லையே. தென்காசி தியானத்துக்கு போய் மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் திரும்பி வந்தோம். ஓஹோ, போதும், இது போதும். இப்ப எல்லாம் ஓகே தானே சார்? நீ அந்த சிரிப்பெல்லாம் உள்ள வச்சுக்கணும் கட்டியா? அந்த பையன் இங்க வந்த டேட்டை நானும் சொல்லல, எஸ்ஐ சாரும் சொல்லல. நீ அந்த கார் எடுத்துட்டு போன டேட்டை நான் சொல்லல. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படில அந்த டேட்டை தெரியும்? என்ன சுயம்பு இப்படி அலட்சியம் வச்சிருச்சா? இப்படி அவர் கேட்குற நியாயம் தானே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அலட்சியம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. போலீஸ்காரங்களா நான் என்னத்துக்கு அலட்சியப்படுத்த போறேன்? இப்பவும் இவளுக்கு என்ன நடந்ததுன்னே விளங்கல. அதான் இப்படி வாயப்படாத நிக்க. நான் அப்பமே சொன்னோம்ல, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க. பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போயிருப்பாங்க. அந்த கவலை பிரின்சிபாலுக்கு அவங்க போன் போட்டு சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இன்னொரு மட்டும் இவகிட்ட கேட்டிருக்காங்க. அப்படித்தான் எங்களுக்கு இந்த தேதி விவகாரம்லாம் தெரிஞ்சது.